ஆனா இன்னும் அதிமுகல இருந்து நிறைய பேர் உள்ள வரும்போது இதே மாதிரி சில குற்றச்சாட்டுகளும் வரும். நல்ல அனுபவசாலிகள் வருவாங்க, அறியப்பட்ட முகங்கள் வருவாங்க. சில குற்றச்சாட்டுகளும் வரும். இது வந்து திமுக ஐ மீன் டிவிகேக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான சிச்சுவேஷனா இருக்குமா சார்? இல்ல அப்படி கிடையாதுங்க. இவங்க பார்க்கறது அனுபவம் வாய்ந்த ஒருத்தர். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து தாவேகாவுக்கு என்னன்னு இருந்துச்சு, தற்கூரி கட்சின்னு இருந்துச்சு. இப்போ செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத்தும் உள்ள வந்த பிறகு இந்த தற்கூரிங்கிற வார்த்தை குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் சரியான முறையில் பேசக்கூடியவர்கள். இப்போ செங்கோட்டையன் வந்து தினந்தோறும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. யாராவது இந்த ப்ரெஸ் மீட்டை கிண்டல் பண்ணுறாங்களா? ஏன்னா என்ன கேள்வி கேட்குறீங்களோ சரியாக ஒரு பதிலை சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. புஷி ஆனந்த் மாதிரி அவர் எங்கேயும் பேசுறது இல்லை. அப்போ அந்த கட்சிக்கே ஒரு கலர் கிடைக்குது தனியா. அப்போ மேலும் பலர் வந்து அங்கே சேரும் பொழுது கட்சியை நெறிப்படுத்தி அழைத்து கொண்டு போகிற ஒரு கூட்டமாக அவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க பின்னால் அடுத்து ஒரு இளைஞர் கூட்டம் போகுது, நகருதுன்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்தது ப்ளஸ்ஸு தான்.